விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எள் விவசாயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் என்னென்னா, நீங்கள் எள் விதைச்சுன்னு சொன்னீங்களே, எப்படி விதைச்சிங்க, என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா எள் இந்த உழவு முதல் வந்து பார்த்திங்கன்னா விதை போடுற வரைக்குமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எள்ளுக்கு சரியான களைக்கொல்லிகள் எது அப்படின்னு. ஏன்னா நிறையா பேர் யூடியூப்பில் நிறையா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கேட்கல. ஸோ இந்த களைக்கொல்லி பர்டிகுலர் களைக்கொல்லி என் வயல்களுக்கு பக்காவாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அது என்ன களைக்கொல்லி அப்படிங்கிறத என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா புதுசாக இருக்கலாம், நிறையா உங்களுக்கு பழக்கப்பட்டதாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் எள் விவசாயிகளுக்கு. ஓகேவா? ஸோ நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எள்ளு பயிர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா சரியான பட்டத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணணும். எந்த பட்டத்தில் பண்ணலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் வந்து நம்ம போகலாம். ஜூன் ஜூலை பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வரும். ஓகேங்களா? ஆடி கார்த்திகை அந்த டைமிங்கில் வரக்கூடியது. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம எது மாதிரியான ரகங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா TME3 யூஸ் பண்ணலாம், இல்லை TME4 TME5 இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா TMEலேயே வந்து பார்த்திங்கன்னா SV7 அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா VRI-SW1 அப்படின்னு ஒரு வெரைட்டி, இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவே அக்டோபர் நவம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப TME3 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 5 இது ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பிப்ரவரி மார்ச் இதில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா TME3 TME1 TME6 யூஸ் பண்ணலாம். ஸோ இதுமாரி ஒவ்வொரு வெரைட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஏரியாவில் என்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சிவசக்தியில் TME3 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது இவ்வளோதான வெரைட்டியா அப்படின்னா கிடையாது. இதுலேயே வந்து இன்னும் நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க. எது மாதிரி அப்படின்னா 2 கிளை கிளச்சி வருது, 4 கிளை கிளச்சி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த கிளை அப்படிங்கிறது எங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைகள் அதிகமாக கிளச்சி வரும், கிளைகள் கம்மியாக கிளச்சி வரும் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அந்தளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. என்ன வெரைட்டி அப்படின்னு தேடிய கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பயிரிட்டுருக்கீங்க, அதோட வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ போட்டிங்கன்னா அதுவும் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். அதோட என்ன வெரைட்டி அப்படிங்கிறதையும் சேர்த்தே போடலாம். ஓகேங்களா? நான் பண்ணியிருத்து TME3 பண்ணியிருக்கேன். வெள்ளை எள் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். எள்ளுலேயே வந்து கருப்பு எள், வெள்ளை எள் அதெல்லாம் உறுப்பு இருக்குது. ஸோ நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள் வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எள்ளில் வந்து அந்த சைடில் காய்கள் வருது இல்லையா, அது வந்து 2 காய்கள் வந்தால் ஒரு வெரைட்டி, 4 காய்கள் வந்தால் ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளை நடுவில் ஒரு குச்சியிலிருந்து இப்படி ஒரு கிளை இப்படி ஒரு கிளை வரது வந்து பார்த்திங்கன்னா நார்மல். ஓகேங்களா? இந்த இப்படி நடுவில் ஒரு குச்சியிலேருந்து இப்படி ஒரு கிளை வந்து அதிலிருந்து 2 கிளைகள் பிரிஞ்சு போகுது இல்லையா, அது வந்து இன்னும் சில வெரைட்டிஸ் அதில் வந்து ஈல்டு அதிகமாக வரும் அப்படிம்பாங்க. ஸோ நான் பண்ணியிருக்கிறது 2 கிளை வர மாதிரியான ஒரு வெரைட்டி மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்டா அப்படின்னா இதில் வர ஈல்டே நமக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி கேப் கொஞ்சம் விட்டு. ஓகேங்களா? ஸோ பொதுவாகவே இப்போ 6 குழி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ எள் வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. அது வந்து கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி, சிகப்பு எள்ளாக இருந்தாலும் சரி, எந்த வெரைட்டியாக இருந்தாலுமே அரை ஏக்கருக்கு அரை கிலோ எள் வந்து போதுமானது. 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.25 கிலோ வரைக்கும் பயன்படுத்திக்கலாம், இல்லை 1.5 கிலோ வரைக்குமே பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா நம்ம மானாவாரியில் போடுறோம் அப்படிங்கிறப்ப 1.5 கிலோ வரைக்கும் தாராளமாக பிடிக்கும். இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எள்ளியே ஊனுவாங்க, இதுமாரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ 1.5 கிலோ எள் வந்து என்னால் 1 ஏக்கருக்குள்ளே விசிறி வர முடியாது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மணல் கூட கலந்துக்கலாம். மணல் கூட கலந்துட்டு இல்லை நம்ம விசிறப்ப பக்காவாக 1.5 கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா விசிறி முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகேங்களா? எள்ளு விசுற வரைக்கும் ஓகே. இப்போ இதுக்கு அடி உரம் என்னடா போட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். எள்ளுக்கு அடி உரம் என்ன புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாம், எள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் போட்டிருக்கேன். என்னென்னா யூரியா வந்து ஒரு 30 கிலோ போட்டிருக்கேன். அண்ட் SSP சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை போட்டிருக்கேன். அண்டு பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ. இது எல்லாம் கலக்கி 1 ஏக்கருக்கு அடி உரமாக நான் போட்டு வச்சுருக்கேன் எள்ளுக்கு. ஓகேங்களா? போட்டுட்டு தான் நம்ம வேலையவே ஆரம்பித்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன முறையில் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் வந்து ட்ரிப்பில் போட்டேன், 7 இன்ச்சு அப்படிங்கிற கணக்கில் போட்டிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாகவே எள்ளுக்கு இருக்கக்கூடிய கேப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா 1 அடி கணக்கில் வரணும். ஓகேங்களா? செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர், அதேமாதிரி காலுக்கு கால் 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கணும். ஸோ அந்த இதில் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து பக்காவாக வரும். கிளைகளும் நல்லா கழிச்சு காய்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணி மாதிரி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். 30 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மிஷினில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச்சு கேப் இருக்கும். ஓகேங்களா? ஓகேடா, இப்போ அதில் நிறைய விழுவுமே அப்படின்னா ஆமாம், 4 இல்லை 5 விழுவுது. அதையும் நான் உருட்டி பார்த்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இல்லை 5 எள் வந்து விழுவுது. ஓகேங்களா? இப்போ 4 இல்லை 5 எள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்க நிலங்கள் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா முளைக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? அதாவது கட்டியாக மீன்ஸ் மீடியமான கட்டியில் இருக்கணும். பொதுவாகவே எள்ளுக்கு உழவு பண்ணும் போது
5 கலப்பையோ இல்லை குக்கி கலப்பையோ ஒரு ஓட்டிட்டு ரொட்டேட்டரில் ஒரு சாலோ 2 சாலோ ஓட்டணும் அப்படின்னா எள்ளு வந்து சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். எள்ளு வந்து மக்காசோளம் மாரி அடியில் போட்டு விட்டாலும் முளைச்சி வருமானா வராது, ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அப்படியே மேலாமல் இருந்தால் மட்டும்தான் முளைச்சி வரக்கூடியது. எள்ளுக்கு வந்து பனியே போதுமானது முளைச்சி வரக்கூடிய தன்மை இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ நாங்கள் வந்து ட்ரிப்பில் போட்டோம். மீடியமான கட்டி மீடியமான உழவு தான் அது. ஓகேங்களா? அப்படி போகிறப்ப நல்லாவே முளைச்சிருச்சு. 4-5 விழுந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை களைச்சி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஊனியாச்சு. நல்லாவே முளைச்சி வந்துருச்சு. அதோட வீடியோவும் உங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக வந்து இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 30-30 சென்டிமீட்டர் என்னால் கரெக்டாக ஊன்ற மாதிரியாக இருந்தால் நான் ஊனிடுவேன். இல்லை ஒன்றை மாரி ட்ரிப்பில் உருட்டுற மாதிரியாக இருந்தால் நான் உருட்டிடுவேன். ட்ரிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கேப் இருக்கே, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு பக்கமாக 1.5-2 அடிக்கு பக்கமாக கேப் இருக்கே. ஏன் நீ வந்து 30-30 தானே சொல்கிறீங்க இவ்வளோ கேப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தண்ணி பற்றாக்குறைய வரதுக்கான வாய்ப்புகள், அந்த 3 தண்ணி எள்ளுக்கு 3 தண்ணியே போதும்பாங்க. அந்த 3 தண்ணியே கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கேன்னா 1.5 ஏக்கர் மக்காசோளம் போட்டிருக்கேன். இது வந்து 1/2 ஏக்கர் போட்டிருக்கேன். அப்படிங்கிறப்ப 10மா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதனால் சரி ஓகே, நடுவில் நமக்கு தேவையில்லை, ஒரு டீப் இருக்குது. டீப்பில் இந்தாண்டது இந்தாண்ட ஒரு 5 சென்டிமீட்டர், இந்தாண்ட ஒரு 5 சென்டிமீட்டர் விட்டுட்டேன். இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி கேப். அப்படி பார்க்குறப்ப ஓரளவு எல்லாமே மேட்சாக தான் வரும். அதனால் சரி ஓகே இதுவே போதும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டேன். மற்றபடி வேறு எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இதில் பண்ண கிடையாது. எங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உழவு அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தணும் எள்ளை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? கரெக்டான இதில் பண்ணிட்டோம்னா தான் பிரச்சனை. அந்த சல்லு தண்ணிலாம் விடலாம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எள்ளு வந்து விசுறுனாலும் சரி, இல்லை நீங்கள் நான் போட்டிருக்க மாதிரி மெஷினில் போட்டாலும் சரி, இல்லை கையில் ஊன்னாலுமே சரி, புரிஞ்ச வேண்டிய ஒரு விஷயம், தண்ணி கட்டி 5 நாளைக்கு நீங்கள் தண்ணியே கட்டக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய விவசாயிகள் வந்து இது ஒரு தவறாகவே பண்ணிடுறாங்க. என்னென்னா ட்ரிப்பில் ஊன்றவங்க இது ஒரு தவறு பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னா ஊனிட்டு தண்ணி விட்டுடுறாங்க, இல்லை தண்ணி கட்டி ஊன்றாங்க. அப்படி பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எள்ளு பொதுவாக முளைச்சி வரதுக்கு 8 நாள் ஆகுங்க. 7-8 நாளாவது ஆகிடும் எள்ளு வந்து நம்ம கண்ணில் படுறதுக்கு. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு 4-5 நாள்லேயே பார்த்துட்டு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சாடை தண்ணி கட்டிடுறாங்க. ஓகேங்களா? மறுபடியும் தண்ணி கட்டிடுறாங்க. அந்த தண்ணி கட்டுறதுனால என்ன ஆகிடுதுன்னா எள்ளுகள் வந்து பார்த்திங்கன்னா அழுகி போயிடுது, நஞ்சு போயிடுது. அது வந்து முளைச்சே வராது. ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்னன்னா, நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு 10-15 நாளைக்கு நீங்கள் தண்ணியே கட்ட தேவையில்ல, சாடை தண்ணியே கட்ட தேவையில்ல, அப்படியே போட்டு வைங்க, அதுவாக முளைச்சி வந்துடும். நல்லா தண்ணி விட்டுட்டிங்கன்னா உடனே ஒரு நல்லா தண்ணி சிதம்ப விட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10-15 நாளைக்கு நம்ம தண்ணி கட்டணுங்கிற அவசியமே இல்லை. 2 இன்ச்சு 3 இன்ச்சு வித்தியாசம் வருது, அவ்வளோதான். இதுதான் நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எள்ளில் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு போட்டும் இருக்கேன் வயல்களில். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன ரகங்களாவது பார்த்திங்கன்னா இந்த ரகம் தான் வேணும், அதாவது யூடியூப் பார்த்துட்டு யூடியூப்பில் இந்த வெரைட்டி சூப்பராக இருக்குங்கிறாங்க, அவ்வளோ ஈல்டு வருங்கிறாங்க, இவ்வளோ ஈல்டு வருங்கிறாங்க. உங்கள் ஏரியாக்களில் கடைகளில் என்ன எள் வெரைட்டி இருக்கோ அதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ஊனிங்கன்னா அது ஒரு நியாயம். இல்லாத ஒரு வெரைட்டிக்காக பல கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்து அந்த எள்ளு ரகத்தை வாங்கி ஊடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவங்க ஏரியாவில் அந்த எள்ளு விற்கிறாங்கன்னா அந்த வெரைட்டி தான் உங்கள் ஏரியாவுக்கு சூட்டபிளான ஒரு வெரைட்டி, அதை தான் சூஸ் பண்ணி விற்பாங்க. சூட்டபிள் இல்லாத ஒரு வெரைட்டி எங்கேயுமே சூஸ் பண்ணி விற்க மாட்டாங்க. ஸோ வீடியோ பார்த்து நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.